கரடி வந்து என்னை வந்து கடிச்சது. ஃபஸ்ட்டு கை, ரெண்டாவது இடுப்பு தொடை, மூணாவது இந்த கழுத்து குத்திட்டேன் உள்ள இந்த கையில். கரடி வாய்க்குள்ள கையை விட்டீங்களா? வனமகன்கள் presented by Rias's Golden Key Construction and Consultancy, Bangalore leading construction in budget friendly concept. MCR Pure Cotton Club, formals and casual shirts. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். சத்தம் போடுறது யானை இருக்குது. பாருங்க அமைதியா பண்ணிட்டு இருந்திருக்கீங்க. ஆமாம், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது மூங்கில் உடச்சி சாப்பிட்டு தொந்தரவு பண்ணால் விரட்ட ஆரம்பிச்சிடும். ஓடிட்டு இருந்தேன்னா தும்சங்கையில் அடிச்சிடும், கீழே விழுந்தானா காலில் வரும். உங்களை சொன்னாங்க அது மாதிரி கரடி இது மாதிரி உங்களை இந்த மாதிரி கடிச்சு ரொம்ப உயிர் பொழைச்சி வந்ததே ரொம்ப பெருசாக போச்சு அப்படின்ட்டு. என்ன நடந்துச்சு அன்னைக்கு? மசனகுடி சராகத்தில் அந்த காட்டில் ரோந்து பணியில் இருக்கும்போது 2 கிலோமீட்டர் உள்ளே போனதுமே அந்த ஒரு புதருக்குள்ளே ஒரு 3 கரடி வந்து படுத்திருந்தது. என்னை வந்து கடித்தது. ஃபஸ்ட்டு கை, ரெண்டாவது இடுப்பு தொடை, மூணாவது இந்த கழுத்து, நாலாவது தலையில். இந்த தலையில் படும்போது தான் இங்கே இந்த கண்ணை நோண்டுறது. அதை பார்த்து ஸ்டாப்லர் பின்னு மாதிரி அடிச்சிருந்தாங்க கையில். இங்கே உள்ள கையை போட்டால் இந்த பக்கம் கை வெளியே வரும், அந்த அளவுக்கு ஓல் சேர்ந்தது. இந்த தலையை அடிச்சு நம்மளை கையை பிக்கிற மாதிரி பண்ணிச்சு. ஓடவே முடியல. அப்போ திரும்பி பின்னாடி வந்து இங்கே கரைச்சிச்சு, இங்கே பிடிச்சி தூக்கிடுச்சு. நம்ம தூக்கிட்டு உதறது. அந்த பேகில் பிடிச்சிச்சு, 2 பல்லு மட்டும் களத்தில் இறங்குச்சு. இந்த கையை கொண்டு போய் வாய் உள்ளே அப்படியே நுழைச்சிட்டேன். கரடி வாய்க்குள்ள கையை விட்டீங்களா? காய் குத்திட்டேன் உள்ள இந்த கையில். வா, அதுக்கு வந்து கடித்து பிச்சு எடுத்துடணும். இது மண்டையை நசுக்கிட்டு இருக்கும். மொத்தம் 74 தையல்னு சொன்னாங்க. நம்ம வந்து திருப்பி வந்து நம்மளோட குடும்பத்தை பார்ப்போமா, அந்த ஃபீலெல்லாம் வந்துச்சு. கடிக்கணும் எல்லா ரத்தம், யூனிஃபார்ம் ரத்தம், இந்த பேண்ட்டெல்லாம் ரத்தம். எவ்வளோ நேரம் இந்த ஃபைட் அப்படிங்கிறது? கரடி வாயில் வந்து இந்த கை தான் விட்டீங்க. இந்த கை இது ஃபுல்லாக கடிச்சதுங்களா? இதெல்லாம் கடிச்சது. இங்கேருந்து இது வேற கடிச்சது. 1 நிமிஷம் இருந்தோம். இந்த யானை இந்த வழியை வந்துட்டு இருக்குன்னா நமக்கு ஆபத்துன்னு இந்த வழியாக இங்கேருந்து வேலைக்கு போயிடலாம். இங்கே நிற்கிறது சேஃப் இல்லை. சேஃப் இல்லை. கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். முதுமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட ஒரு அடர்ந்த காட்டு வனப்பகுதியில் தான் இப்போ நின்றுட்டு இருக்கோம். தினந்தோறும் வந்து இவ்வளவு இந்த காட்டுக்குள்ள புலி, சிறுத்தை, யானை மற்றும் நிறைய விலங்குகள் இருக்கு. இந்த காட்டுக்குள்ள தான் விலங்குகளோட பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக வனத்துறையினர் வந்து தினந்தோறும் ரோந்து பணியில ஈடுபட்டு இருப்பாங்க. அப்படி ஒரு முறை ரோந்து பணியில ஈடுபட்டு இருக்கும் போது வனக்காப்பாளர் அண்ணாதுரை அப்படிங்கிறவங்கள கரடி வந்து கடிச்சிருச்சுன்னா ஏதோ ஒரு லேசா கடிச்சிருச்சு அப்படின்லாம் இல்லை. இந்த இடத்துல மட்டும் ஒரு 74 தையல், கை, காலு அப்படின்ட்டு நிறைய இடங்கள்ல காயம். அது எப்படி நடந்துச்சு, என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு தான் இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக அண்ணாதுரை சாரை சந்திக்க வந்திருக்கோம். சார் வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நல்லா இதமான குளிர்ல நல்ல ஒரு வெப்பம். இங்க இப்படிதான் இருக்குமா குளிருங்கிறது? காலையில நேரத்துல இப்படிதான் குளிருங்க. காலையிலயும் மாலையிலயும். நீங்க இந்த பகுதி தானா? இந்த பகுதி தான், கார்குடி தான். இப்போ டியூட்டி பார்க்கறது இங்கே தான்? டியூட்டி பார்க்குறது மசனகுடி. நீங்கள் பிறந்து வளர்ந்ததெல்லாம்? பிறந்து வளர்ந்ததெல்லாம் கார்குடி. ஆனால் சுற்றியும் பார்த்தா ஒரு அடர்ந்த காடாக இருக்குது, ஆனால் இங்கே வீடுங்க இருக்குது அப்படின்றீங்க. பயம்லாம் இல்லை எதுவும்? எங்களுக்கு பழகி போச்சுங்க. இங்கே யானைக்காட்டுக்குள்ளேயே இருந்து பழகி போச்சு. இது வந்து யானைக்காடு அப்படிம்பீங்க பொதுவாக? யானைக்காடு. வேற என்னென்னலாம் இருக்குது, என்னென்னலாம் வரும் வீட்டு பகுதிகளுக்கு? வீட்டு பகுதியில் வந்து யானை, புலி, கரடி, சிறுத்தை எல்லாமே, மான், காட்டெருமை எல்லாமே வரும். ஓ, வீட்டு பக்கத்திலே எல்லாமே வரும். எல்லாம் விருந்தினர் மாதிரி வந்துட்டு போவாங்க போல, அடிக்கடி போவாங்க, பார்ப்போம். யாரையும் அது தொந்தரவு பண்ண மாட்டாங்க. ஆனால் எதுக்காச்சும் ஒருத்துக்கு பயம் இருக்கும்ல? பயம் இருக்கும். யாரும் ராத்திரி டைமில் யாருமே வெளியே வர மாட்டாங்க. ஓ, எத்தனை மணிக்கு மேலே? ஒரு இருட்டு ஒரு 7 மணிக்கு மேலெல்லாம் யாருமே வெளியே. என்ன காரணம், ஏன் வீட்டை விட்டு வெளியவே வரமாட்டீங்க அப்படின்னா? எதுக்காச்சும் ஒரு விலங்குக்கு ரொம்ப பயமாக இருக்கும்ல? என்ன விலங்குக்காக? வந்தால் யானை மட்டும்தான். யானை தான்? யானை மட்டும்தான் பயப்படும். ஏங்க சார் யானை எதுவும் இருட்டில் நிற்கிறது தெரியாதா, இல்லை என்ன காரணம்? ஆளை பார்த்தோன்னா விரட்ட ஆரம்பிச்சிடும். இந்த புலி, சிறுத்தை அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட அந்த செடியில் ஒதுங்கி போயிடும். இந்த யானை மட்டும்தான் எப்போ வந்து இந்த சாப்பாட்டுக்கோ பழகிட்டு அது வந்து வீட்டுங்களுக்கு வரும். சாப்பாடு ஸ்மெல்லுக்கு வேண்டி வீட்டு பக்கம் வரும். அதுக்கு ஒன்று தான் பயம். அது உங்களுக்கு பழக்கப்பட்ட யானை அப்படின்னு இருக்கும், அடிக்கடி பார்த்த யானை அப்படிங்கிறது. புதுவிதமான யானைகள் வருமா கேரளா பகுதியிலிருந்து? அது மாதிரி யானைகள் வந்தால்
இல்லை கேரளா பகுதின்னா எல்லாம் கேரளாவுக்கும் போகும், கர்நாடகாவும் போகும், தமிழ்நாடும் வரும் இந்த யானைங்கெல்லாம். இப்போ அந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி இடம் மாறிடும். இப்போ இங்கே ஒரு 3 மாதம் இருந்துச்சுன்னா இன்னும் ஒரு 3 மாதம் இன்னும் வேறு ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி போயிடும். ஒரு அங்கே ஒரு 3 மாதம் இருக்கும். அதை தள்ளி அப்படியே ஒரு ஒரு வட்டமாக இருக்கும் யானை. ஐயா, இப்போ உங்களுக்குலாம் வந்து பார்த்தா தெரியுமா இது வந்து சாதுவான யானை, இது வந்து கொஞ்சம் ஆளை பார்த்தாலே விரட்டுற யானைலாம் உங்களுக்கு தெரியுமா? தெரியும். அதுக்கு வந்து கூட்டத்தில் குட்டி இருந்தால் அது விரட்டும். இதே மாதிரி இந்த மதம் பிடிச்சிருந்தாலுமே ஆளை விரட்ட ஆரம்பிச்சாங்க. சத்தம் போட அந்த யானை இருக்குதுங்க காட்டேன். பாருங்க இவ்வளோ அமைதியாக இப்போ நின்றுட்டு இருந்திருக்கேன். ஆமாம், அது எப்போவுமே இந்த பக்கத்தில் இல்லை ஊர் பக்கத்திலே இருக்கும். இல்லை நம்ம இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கோம், அது இப்போ நின்னதே தெரியல. நீங்கள் எப்படி பார்த்தீங்க கரெக்டாக பேசிகிட்டு இருக்கும் போதே? நமக்கு அந்த ஸ்மெல்லு, அதனோட சத்தம், அதை வச்சே நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். அங்கே பாருங்களேன், இப்போ பேசிகிட்டு இருக்கோம், ஐயா வந்து கரெக்டாக அப்படி பார்த்தாங்க, டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ அங்கெல்லாம் மூங்கிலை உடச்சி போட்டு அது சாப்பிட்டுட்டு இருக்கு. இப்போ வேறு எங்கேயும் மூங்கில் கிடையாதுங்க. மூங்கில் இங்கே மட்டும்தான் கொஞ்சம் பக்கத்தில் இருக்குங்க. மூங்கில் எல்லாம் அந்த பூத்துட்டு எல்லாமே காஞ்சி போச்சுங்க. இப்போ காஞ்சி என்ன போனால பண்ணிட்டு இருக்குங்க? இப்போ அது மூங்கில் உடச்சி சாப்பிட்டுட்டு இருக்கேன். இப்போ இந்த யானையோட ஸ்மெல் அப்படிங்கிறது உங்களுக்கு அடிச்சிச்சு? நல்லா தெரியும். இப்போ எந்த இடத்துல வரும்போது அடிச்சிச்சு? இப்போ அங்கே தான் இங்கே முன்னாடி வரும்போது தான் தொந்தரவு பண்ணால் விரட்ட ஆரம்பிச்சிடும். தொந்தரவுனா என்ன பண்ணக்கூடாது? தொந்தரவுனா கல்லில் அடிக்கக்கூடாது, சத்தம் போடக்கூடாது, அந்த மாதிரி எல்லாம் பண்ணாமல் இருந்தாலே அது ஒன்றுமே பண்ணாது. ஆரன் அடிக்கக்கூடாது. வண்டியில் போகிறவங்க ஆரன் அடித்தாலும் அது கோவம் வந்துடும். அப்போ வண்டி அடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ ரோட்டில் போகிறவங்க யானையை பார்க்காம ஆரன் அடிப்பாங்கல்ல, அது இந்த ரோட்டில் வந்து அதிகமாக ஆரன் அடிக்க மாட்டாங்க. ஆனால் இதில் வந்து செக் போர்ட்லேயே சொல்லி அனுப்பிச்சிருவாங்க. வண்டி காட்டுக்குள்ளே போனான்னா வந்து ஹார்ன் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லி அனுப்புவாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு எச்சரிக்கை கொடுக்கும், அதுக்கப்புறம் தான் அட்டாக் பண்ணணும்னு சொல்கிறாங்களே, அது உண்மைங்களா? அது வந்து இப்போ நம்மளை விரட்ட ஆரம்பிச்சிருச்சுன்னா விரட்டி ஓடி வரும்போது ஒரு சவுண்டு, ஒரு பிளிர்ற சவுண்டு வரும், சவுண்டு கொடுக்கும். இந்த சவுண்டு கொடுத்த உடனே நமக்கு ஓடவும் முடியாது. ஒன்று கொஞ்சம் தூரம் ஓடினாலே நமக்கு காலும் ஓடவே முடியாதுங்க. நம்ம கீழே விழுந்துருவோம். இப்போது சமீபத்தில் கூட யானை விரட்டி நான் அதே மாதிரி ஒரு 20 மீட்டர் தான் ஓடினேன், கீழே விழுந்தாச்சு. இப்போ நம்மளுக்கு இந்த ஐடியா தெரிஞ்சனால ஓடி இந்த செடிக்குள்ளே பூந்து ஒரு முள்ளுக்குள்ளே ஓடி அப்படியே ஒளிஞ்சிட்டேன். நான் ஒளிஞ்சனால அந்த யானை வந்து பார்த்துட்டு அதுக்கு கிடைக்கல. நம்ம ஆனால் ஸ்மெல்லு தெரியுமாங்களே மனிதர்களோட? ஸ்மெல்லு தெரியும், ஆனால் அது வந்து ஸ்மெல்லு என்னன்னு தெரியல, அது எடுக்கலை. பார்வை தான் அது. ஆனால் அந்த நேரத்தில் உங்களுக்கு எப்படி இருக்கும்? முள் அந்த பத்தை அப்படிங்கிறதெல்லாம் அதுக்கு ரொம்ப ஒரு லேசானது. ஆனால் உள்ளே நீங்கள் இருக்கும்போது எந்த அளவுக்கு உங்களுக்கு இருந்துச்சு? நம்ம வந்து தேடுறதுக்கு வேண்டி அது எந்த சவுண்டும் இல்லாமல் அப்படியே சைலண்ட்டாக நின்றுடும். அப்போ நம்ம அந்த டைமில் என்ன பண்ணணும், நம்மளும் சத்தம் எல்லாம் பண்ணக்கூடாது. நம்மளும் சத்தம் இல்லாமல் இருந்தால் நம்ம தப்பிச்சுக்கலாம். இல்லைன்னா நம்மளை தேடி பிடிச்சி அது ஃபஸ்ட்டு உதைக்க தான் செய்யும். இப்போ ஓடிட்டு இருந்தேன்னா தும்சங்கையில் அடிச்சிடும், கீழே விழுந்தானா காலில் உதச்சிரும். உங்களை சொன்னாங்க அது மாதிரி நிறைய பேர் கரடி இது மாதிரி உங்களை இந்த மாதிரி கடிச்சு ரொம்ப உயிர் பொழைச்சி வந்ததே ரொம்ப பெருசாக போச்சு அப்படின்ட்டு. என்ன நடந்துச்சு அன்னைக்கு? எங்கே போனீங்க? எந்த இடத்துல? வந்து மசனகுடி சராகத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது இப்போ வந்து வேட்டை தடுப்பு காவலர்கள் இருக்காங்க. அவங்க கூட நானும் வந்து அந்த காட்டில் ரோந்து பணியில் இருக்கும்போது ஒரு 2 கிலோமீட்டர் உள்ளே போயிட்டோம். சரி, 2 கிலோமீட்டர் உள்ளே போனதுமே அந்த ஒரு புதருக்குள்ளே ஒரு 3 கரடி வந்து படுத்திருந்தது. அதில் வந்து முன்னாடி அந்த வேட்டை தடுப்பு காவலருங்க என்ன ஆச்சுன்னா முன்னாடி போயிட்டாங்க. அவங்க முன்னாடி போயிட்டாங்க, நான் பின்னாடி இருந்தேன். பின்னாடி இருந்தவனை வந்து நம்மளை பார்த்துட்டு விரட்ட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அந்த கரடி வந்து ஒரு ஆளை வந்து கடிக்கிறதுக்கு வர்றதுன்னா அது தனியாக இருந்தால் நம்மளை கடிக்கிறதுக்கு வராது, அது ஓடிடும். அது ஜோடியாக இருக்கக்கூடாது. ஜோடியாக இருந்தானா இப்போ அந்த இன்னொன்று வந்து அட்டாக் பண்ண வருவோம், பிடிச்சிருவோம் அப்படின்ட்டு அந்த பயத்தில் நம்மளை வந்து கடிக்கிறதுக்கு அது வரும். குட்டி இருந்தாலும் அதனோட
குட்டி இருந்தால் தாய் வந்து நம்மளை கடிக்க வரும். இல்லைன்னா அது ஜோடியாக ஆணும் பெண் இருந்தாலுமே நம்மளை கடிக்க வரும். அந்த மாதிரி தான் அந்த காட்டில் வந்து பக்கத்தில் போய் மாட்டி என்னை வந்து கடித்தது. ஃபஸ்ட்டு கை, 2வது இடுப்பு தொடை, 3வது இந்த கழுத்து, 4வது தலையில். இந்த தலையில் படும்போது தான் இங்கே இந்த கண்ணை நோண்டுறது அதை பார்க்குது. இங்கே பல்லு பட்டு இங்கே தையல், இங்கே தையல், அப்புறம் இதெல்லாம் ஃபுல்லாக இந்த ஸ்டாப்லர் பின்னு மாதிரி அடிச்சிருந்தாங்க தையல். இங்கே காலில் காலில் எல்லாம் ஃபுல்லாகவே தையல். உள்ள தையல் போட்டு நேராக இங்கே. எந்த அளவுக்கு காயம் சார் காலில்? காலில் வந்து இப்போ வந்து இந்த பக்கம் கடிச்சிருந்தது வந்து இங்கே உள்ள கையை போட்டால் இந்த பக்கம் கை வெளியே வரும். அந்த அளவுக்கு ஹோல்ஸ் ஆயிருந்தது. ஆனால் எலும்பு ஒன்றும் ஆகலை, அந்த சதை மட்டும்தான் ஓட்டை இருந்தது. கையை பிடிச்சிட்டு இருந்து கடித்து இந்த ஒரு நாய் வந்து ஒரு ஒரு ஏதாவது அதனோட இறைய வந்து கடிச்சிட்டு உதறவும் இல்லைங்களா? ஆமாம் ஆமாம். புதுசாக ஒரு நாய் வேட்டையாடுமா அந்த மாதிரி நம்ம கையை இந்த தலையை அடிச்சு நம்மளை கையை பிக்கிற மாதிரி பண்ணிச்சு. அது முடிஞ்சிட்டு 2வது இங்கே கை திரும்பிச்சு பின்னாடி. அதுக்கு ஓட முடியல. நீங்கள் கையை கடிச்சோன்னே நீங்கள் ஓட முடியலையா? அது நான் ஓடவே முடியல நம்மளால. அதனால் அப்போ திரும்பி பின்னாடி வந்து இங்கே கடிச்சிச்சு. இங்கே பிடிச்சி தூக்கிடுச்சு நம்மளை. தூக்கிட்டு உதறது உதறிட்டு அப்போவும் நான் கீழே நீ உழுகலை. அப்போ திருப்பி அதை விட்டுட்டு கரெக்டாக இங்கே கழுத்தில் வாய் வச்சிச்சு. அப்போ இங்கே வந்து நான் சாப்பாடு பேகு அது வச்சுருந்தேன். அந்த பேகில் பிடிச்சிச்சு. 2 பல்லு மட்டும் கழுத்தில் இறங்குச்சு. அது முடிஞ்சிட்டு பின்னாடி இருந்து தலையில் கடிக்குது. தலையில் கடிக்கும் போது என்ன ஆச்சுன்னா இந்த கையை கொண்டு போய் அதனோட இந்த கையை கழுத்துலேயும் வச்சு இந்த கையை கொண்டு போய் வாய் உள்ளே அப்படியே நுழைச்சிட்டேன். அந்த வாய் உள்ளே நுழைக்கும் போது கரடி வாய்க்குள்ளையா? கரடி வாய்க்குள்ளே நுழைக்கும் போது இது இங்கே கடிச்சது. அந்த வாய்க்குள்ளே கை விடும்போது அது வந்து வாய் கூசுனனால அப்படியே என்ன விட்டுருச்சு கீழே. அப்போ நான் அப்படியே கீழே விழுந்தாச்சு. கரடி வாய்க்குள்ளே கையை விட்டீங்களா? காய் குத்திட்டேன் உள்ள இந்த கையில். வா குத்தும் போது தான் என்ன விட்டுச்சு. இல்லைன்னா நான் நம்மளை இது மண்டையை நசுக்கிட்டு இருக்கோம். அந்த கழுத்துலலாம் வந்து ரொம்ப இந்த இடத்துலலாம் வைக்கும் போது ரொம்ப உங்களுக்கு இதாக இருந்திருக்கும்ல? இருக்கும் தளம்புங்களா. இது மண்டையில் இங்கே வேற கிழிச்சிருந்தது இங்கே. இப்போ அந்த கரடி வாயில் வந்து இந்த கையை தான் விட்டீங்க? இந்த கை. இது ஃபுல்லாக கடிச்சதுங்களா? இதெல்லாம் கடிச்சது தான். இங்கேருந்து இது வேற கடிச்சிருந்தது. அந்த அளவுக்கு பல்லுங்கிறது கூர்மையா? பல்லு அதுக்கு வந்து கடிச்சு பிச்சு எடுத்துடணும். ஒரு நிமிஷம் இருங்க. அந்த யானை இந்த வழியை வந்துட்டு இருக்குங்கன்னா நமக்கு ஆபத்துங்க. இந்த வழியா இங்கேருந்து வேலைக்கு போயிடலாம். இங்கே நிற்கிறது சேஃப் இல்லை? சேஃப் இல்லைங்க. இந்த பக்கம் தான் வரும். எந்த அளவுக்கு தையல் அது? இந்த தையல் வந்து உள்ள அந்த சதையில் எல்லாமே தையல். மொத்தம் 74 தையல்னு சொன்னாங்க. அந்த கடிக்கும் போது உயிர் பொழைச்சி வெளியில் வருவோமா அப்படிங்கிறது மாதிரியே ஒரு பயம், ஒரு பதட்டம். அந்த பயம் அந்த பதட்டம் எல்லாமே இருந்துச்சு. நம்ம வந்து திருப்பி வந்து நம்மளோட குடும்பத்தை பார்ப்போமா அந்த ஃபீல் எல்லாம் வந்துச்சு கடிக்கும் போது. அதில் கரடி வந்து கடிக்குமா இல்லை அந்த நகத்தில் வச்சு ஃபுல்லாக அப்படியே பிக்குமா? நகத்தில் ஒன்றுமே பிக்காது. அது கடிச்சு தான் காயப்படுத்துது. வாய்க்குள்ளே விடும்போது தான் இதையும் சேர்த்து கடிச்சது. கையையும் கடிச்சிட்டு கீழே அப்படியே போட்டுருச்சு. போட்டது அப்புறமா எந்திரிச்சு பார்க்கும்போது கரடியை காணாது. அதனோட குட்டியை தேடி அது போயிடுச்சு. ஃபுல்லாக ரத்தமாக வந்திருக்குமே? ஃபுல்லாகவே ரத்தம் தான். மொத்த யூனிஃபார்ம் வந்து இது எல்லாம் இதெல்லாம் கிழிஞ்சு போச்சு. எல்லாம் ரத்தம். யூனிஃபார்ம் ரத்தம். இந்த பேண்ட் எல்லாம் ரத்தம். அதுக்கப்புறம் எப்படி யார் செய்தி கேள்விப்படுறா? நீங்களே எழுந்து போகிறதுக்கான ஒரு நிதானம் இருந்துச்சுங்களா? அப்புறமா நானே எந்திரிச்சு என்னோட இப்போ செல்ஃபோனை தேடி பார்க்கும்போது செல்ஃபோன் கீழே கிடந்தது. அதை எடுத்து நான் வந்து என்னோட வனச்சாரகருக்கு வந்து உடனே அப்போவே கால் பண்ணி சொல்லும்போது அவர் வந்து சிங்காரா ரேஞ்சு, மசனகுடி ரேஞ்சு எல்லா ரேஞ்சுக்குமே தகவல் சொல்லி ஒரு 3 வண்டியோ 4 வண்டியோ கொண்டு வந்து என்னை தேடுறதுக்கு கொண்டு வந்து அந்த சம்பவ இடத்துக்கு வந்து. அப்புறம் நான் வந்து நடந்து போய் வண்டியில் எப்படி ஒரு 1/2 மணி நேரம் ஆயிருக்கும் நடந்து அங்கே போகும்போது. 1 கிலோமீட்டர்
1 கிலோமீட்டரு அந்த வேட்டை தடுப்பு முகாமுக்கு, கூட்டுறப்பறை வேட்டை தடுப்பு முகாம் நடந்து போய் அப்புறமா அங்கேருந்து ஹாஸ்பிட்டல் உடனே கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ நாள் ஓய்வில் இருந்தீங்க? ஓய்வு வந்து ஒரு மாதம் இருந்தேன். ஒரு மாதம் அந்த காயம் ஆறுற வேற ஓய்வில் தான் இருந்தேன். நீங்களும் வந்து கரடி உங்க கூட சண்டை போடுது, எவ்வளோ நேரம் இந்த ஃபைட் அப்படிங்கிறது இருந்துச்சு? ஒரு 2 நிமிஷம் இருக்கும். 2 நிமிஷம் தொடங்க. 2 நிமிஷம். அந்த 2 நிமிஷம் என்னென்னலாம் பண்ணிச்சிங்க உங்களை? அந்த 2 நிமிஷத்தில் தான் இந்த கை, இந்த பின்னாடி இந்த கால், கழுத்து, தலையெல்லாம் கடிச்சது அந்த 2 நிமிஷத்துல கடிச்சிச்சு. நீங்கள் 2 நிமிஷம் போராடிட்டு இருக்கீங்க. இப்போ அந்த காட்டுக்குள்ளே போகும்போது அந்த ஒரு ஞாபகம்லாம் வருங்களா? ஞாபகம்லாம் வரும். இப்போ வந்து ரொம்ப இப்போ வந்து காட்டுக்குள்ளே இப்போ நுழையிறதுக்கு ஆரம்பித்தாலே இப்போ எந்த பக்கம் கரடி இருக்கும், எந்த பக்கம் புலி இருக்கும், ரொம்ப அந்த ஒரு பதட்டத்திலே தான் நம்ம வந்து காட்டுக்குள்ளே போக முடியுது. ஐயா, இப்போ காட்டுக்குள்ளே போகும்போது அந்த ஞாபகம்லாம் வருங்களா? இப்போ நீங்கள் உள்ள காட்டுக்குள்ளே இயல்பாக போகும்போது ஞாபகம் எல்லாம் வரும். இப்போ இந்த ஏரியாவில் இந்த கரடி இருக்குது, இப்போ இந்த ஏரியாவில் தான் நம்மளை கடிச்சிச்சு, அப்போ அந்த ஞாபகம் எல்லாம் வரும். அப்போது மற்ற இன்னும் வேறு எங்கேயாவது கரடி பார்த்தா கூட அந்த ஞாபகம் வரும். அதுக்கப்புறம் கரடி பார்த்துருக்கீங்க? பார்த்துருக்கேன். இப்போ தொலைவு, இப்போ ரொம்ப தூரத்தில் நம்ம ஒரு கரடியை பார்க்குறோன்னா அந்த அந்த கடித்த ஞாபகம் எல்லாம் வரும். அப்போ என்னென்னலாம் பயப்படணும்? இப்போ காட்டுக்குள்ளே போகும்போது இயல்பாக இப்போ வந்து நீங்கள் பயப்படுற விஷயம் அப்படின்னா என்ன அனிமலுக்கு? பயப்படுற விஷயம் அதிகமாக வந்து இந்த கரடி, அடுத்தது யானை தான். இது மாதிரி கரடி அப்படிங்கிற மாதிரி யானைகிட்டே ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும், பயப்படணும் அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, யானை இது மாதிரி உங்களை ஏதாச்சும் பண்ணியிருக்கீங்களா? யானை விரட்டி இருக்கு, ஆனால் ஒன்றுமே அந்த அதுகிட்ட இருந்து ஓடி தப்பிச்சிருக்கிறோம். யானை வந்து ஒரு பெரிய உருவம் ஆனனால ரொம்ப தூரத்துல பார்த்துருவோம். பார்க்குறனால நமக்கு ஓடி தப்பிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஓடி தப்பிச்சிடலாம், ஏதோ ஒரு பக்கம் மறைஞ்சிடலாம். இப்போ இந்த கரடிங்கும்போது சின்ன உருவம், அது பக்கத்தில் இருந்தாலும் தெரியாது. திடீர்னு நம்ம உடனே அட்டாக் பண்ணும்போது நம்ம வந்து தப்பிக்கவே முடியாது. அதுவும் இப்போ யானை வந்து துரத்தும் போது ஓடவே முடியாது, அதை பார்த்துட்டு அதே ஒரு பயம் பதட்டத்திலே வந்து கீழே விழுந்துரும்னு சொல்றாங்க. அது உண்மையா? அது வந்து ரொம்ப பக்கம் வர வர அந்த சவுண்டு கேட்கும். இந்த ஓடி வர அந்த சத்தத்திலேயே நம்ம பக்கத்துல வந்துருச்சு, அந்த பயம் ஜாஸ்தி ஆயிரும். நமக்கு ஓட முடியாம கீழே விழுந்துருக்காங்க. இப்போ யானை அங்க நிக்குது, ஒரு 500 மீட்டர் தூரத்துல நிக்கிறது தான் பாதுகாப்பு. 500 மீட்டர் இருக்கிறது நமக்கு அதுதான் பாதுகாப்பு. அது ஒரு 400 மீட்டரோ 300 மீட்டரோ போனான்னா நமக்கு அந்த பாதுகாப்பே கிடையாது. இப்போ அது மாதிரி வழியில போறவங்களும் இந்த மாதிரி நிப்பாட்டி காருக்குள்ள இருந்துட்டு அப்படி பார்த்துட்டு உடனே போயிடணும். ஆரன் அடிக்கிறதோ மாதிரி தொந்தரவுலாம் பண்ணக்கூடாது. இப்போ வந்து இப்போ ரோட்ல வந்து போறாங்கன்னா காரோ பைக்கோ எந்த வாகனமானாலுமே நம்ம வந்து நிறுத்தாம ஸ்லோவா அந்த 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 வண்டி எப்படி போகுதோ அதே மாதிரி பார்த்துக்கிட்டே போயிடணும். நிறுத்தினாலும் நமக்கு ஆபத்து தான், வண்டி நிறுத்தினாலுமே ஆபத்து தான். இந்த ஒரு சவால்களுக்கு நடுவில் தான் இன்னமும் அந்த தாக்குதலிருந்து மீண்டு வந்து அதே வனப்பணியை ஒரு ஆத்மார்த்தமாக செஞ்சுட்டு இருக்கீங்க. கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு ரொம்ப நன்றி. நன்றி, ரொம்ப வனமகன்கள் presented by Riyasa's Golden Key Construction and Consultancy, Bangalore leading construction in budget friendly concept. MCR Pure Cotton Club, formals and casual shirts. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும்.